நல்ல விடயங்களை பாசிட்டிவாக நாங்கள் எடுக்க வேண்டும், நெகட்டிவை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். உடல் உளம் சார்ந்த ஒரு கலை தான் இந்த யோகக்கலை. செய்யங்களில் கை பயிற்சியில் செய்யலாம், இல்லை இந்த அக்குபஞ்சர் மாதிரி கையை இது பண்ணுறது, கையில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தை மசில்ஸில் கையை கிளப்பிங் பண்ணுறது. இப்போ இதே ஒரு பயிற்சி தான். இந்த காதை நாங்கள் ஒரு 20 தரம் ப்ரெஷ் பண்ணாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லா பாயும். வணக்கம் நேர்களே, நலந்தான நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சர்வதேச யோகா தினம் கடந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த யோகா தினம் உலகளாவிய ரீதியில் தனியார் நிறுவனங்களாக இருந்தால் என்ன, அரசு நிறுவனங்களாக இருந்தால் என்ன, பாடசாலைகளாக இருந்தால் என்ன, எல்லா இடத்திலும் பொதுவாக இந்த யோகா தினம் யோகா தினத்தன்று பரவலாக அனுஷ்டிக்கப்பட்டது. யோகா நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது, பொது வழிகளில் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த யோகா எவ்வாறு இந்த எங்களுடன் மனிதனுடைய பயணித்து கொண்டிருக்கிறது, அதாவது இந்த யோகாவினுடைய நன்மைகள் என்ன, ஏன் நாங்கள் யோகா செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இதற்கு முன்னர் நாங்கள் இந்த யோகா சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலந்தான நிகழ்ச்சியோடாக இது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் சிரேஷ்ட விரிவுரையாளர் குமாரசாமி கேதீஸ்வரன் அவர்கள். இன்றைய தினமும் நாங்கள் அவரைத்தான் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். சரி, நாங்கள் இதற்கு முன்னர் இந்த யோகா தொடர்பில் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த சர்வதேச யோகா தினம் கடந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று எல்லா நிறுவனங்களாக இருந்தால் என்ன, பாடசாலைகளில் கூட இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த சர்வதேச யோகா தினம் அதன் போது உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருந்தது? பொதுவாக சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் பரவலாக கொண்டாடப்பட்டு வந்தது. பொதுவாக குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் துறையப்பா மற்றும் திருவள்ளுவர் மண்டலங்களிலும் பல அமைப்புகளால், பல்கலைக்கழக அமைப்புகள் மற்றும் இந்தியன் அமைப்புகளாலும் கொண்டாடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலே எமது பாடசாலை மாணவர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த சர்வதேச யோகா தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மையான விடயம்தான். ஏனென்றால் இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற அந்த மக்கள் இப்போ யோகக்கலையை விரும்பி பயின்று வருகின்றார்கள். அதுக்கு மிக பிரதான காரணம் அவருடைய மிஷின் லைஃப்பில் இருந்து, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து ஒரு அமைதியான லைஃபுக்கு வரும்பொழுது அந்த லைஃப்பை ஒரு தினம் மறுக்க மாட்டார்கள். ஆக யோகா தினத்திலே பல நாட்டு மக்களும் பங்கு பெற்றுவதற்கு மிக பிரதான காரணம் உடல் உளம் சார்ந்த ஒரு கலை தான் இந்த யோகக்கலை. நாங்கள் என்ன துறையாக இருந்தாலும், உதாக மருத்துவத்துறையோ விளையாட்டுத்துறையோ எந்த துறையாக இருந்தாலும், அடிக்கடி சொல்லுறோம் நான் அந்த ஸ்பீச்சில், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஒரு துறையிலே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தால் பாண்டித்தியம் அடைய முடியும். அதே போன்றுதான் இந்த யோகக்கலையிலே ஒருவர் காலையிலே ஒரு 10 நிமிடங்கள், 5 நிமிடங்கள், 15 நிமிடங்கள் கூட இந்த யோகக்கலையை பயின்றுவிட்டு அவர் தனது வேலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவார். அதாவது உள்ளக உறுப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரே ஒரு பயிற்சி இந்த யோகக்கலை மட்டும்தான். நாங்கள் வெளி உறுப்புகளுக்கு சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஸ்விம்மிங்கோ, பலதரப்பட்ட பயிற்சிகளை ஒருவர் செய்யலாம். இதர வீடுகளில் கூட அம்மா வீட்டு வேலைகள், தோட்ட வேலைகள், பலதரப்பட்ட வேலைகளை செய்வினோம். ஆனால் ஒரு இடத்தில் இருந்து காலையிலோ மாலையிலேயோ ஒரு 10 நிமிடங்கள் அமைதியாக இருந்து நாங்கள் ஒரு பயிற்சியை செய்கின்ற பொழுது நிறைய விடயங்களை, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் இந்த அனுபவங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையின் முன்னோடிகள், ரோல் மாடல். இப்போ நாங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட போகிறதுக்கு காரணம் அவர் ரோல் மாடல். அவர் நிறைய அனுபவங்களை பெற்று எங்களுக்கு அடிக்கடி ஒரு விடயங்களை சொல்லுகிறார் என்றால் அவர் அதிலே ஏற்பட்ட நல்ல நிகழ்வுகளைத்தான் எங்களுக்கு அதை சொல்லுவார். அதே போன்ற அம்மா, அப்பா, குரு, பிதா, மாதா என்று சொல்லுகின்றதுக்கு மிக பிரதான காரணமே எங்களுடைய வழிகளை நல்வழிப்படுத்துவதுக்கு தான். அப்போ நாங்கள் சிறு பிள்ளையிலிருந்து 5 வளையாதது 50 வளையுமா? ஆனால் யோகக்கலையிலே சிறு வயதிலேயே ஒரு பிள்ளையை நாங்கள் பழக்குகின்ற பொழுது, இப்போ பாடசாலைகளில் கூட இந்த ஹெல்த் இஷ்யூஸுக்களால் இந்த யோகக்கலையை செய்வதற்கு முன்னெடுத்து வருகின்றோம். அது மட்டுமன்று நேற்று நாங்கள் மானிப்பா கிரீன் ஹாஸ்பிட்டலில் இந்த தாதியல் படிக்கின்ற அவர்களுக்கும் இந்த யோகக்கலையை 1.5 மணித்தியாலங்கள் பயிற்சிகளை கொடுத்திருந்தோம் வருடந்தோறும். அதே போன்று யோகக்கலை என்று யோகா தினம் என்று பலாலி ஆர்மி கேம்பில் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணி தங்களுக்கு இந்த பயிற்சியை பயிற்றுவிக்குமாறு போயிருந்தார்கள். நான் அங்கு சென்று ஒரு 150 ஏர்ஃபோர்ஸ்
அவர்களுக்கு இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்திருந்தேன். இது ஒரு கலை என்றது இன மத பேதங்களை அப்பாற்பட்டது. ஒரு மனிதனை பூர்ணத்துவமாக இருப்பதற்குரிய ஒரு வழிவகை. இதில் இனம் மதம் ஒன்றும் தேவையில்லை. எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் எவ்வாறு பேணி பாதுகாப்பது தான் இந்த கலை. அதை அந்த ஏர்லி பேர்ட்ஸ் கேச்சஸ் த ப்ரேன்னு சொல்லுவார்கள். எந்த பறவை ஏலியாக முன்னுக்கு போகின்றதோ அந்த பறவைக்கு தான் இந்த சாப்பாடு கிடைக்கும். அதே போன்றுதான் இந்த யோகக்கலையிலே யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அவர்கள் முன்னுக்கு வந்து அந்த கலையை பயின்றுகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய அளவான பயிற்சிகளும் பயன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அப்போ இந்த யோகக்கலையை நாங்கள் பயில்கின்ற பொழுது உள்ளுறுப்புகள் பலம் பெற்று எங்களுடைய வெளி உறுப்புகளில் அதனுடைய பிரதிபலன்களை இனங்காண முடியும். சரி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறுகிறபடியும் அதாவது இந்த யோகக்கலை மருத்துவ ரீதியாகவும் அதே போன்று இந்த விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதாக. சரி, இந்த விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த யோகக்கலை எவ்வாறு பயன்படுகிறது? குறிப்பாக இப்போ 19, 20, 21 நொதோன்ஸ் ஷட்டில் சீரீஸ் என்று நாங்கள் விளையாட்டு விஞ்ஞான அலையினால் பேராசிரியர் அபானந்த் தலைமையில் இந்த நிகழ்வு பெரும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது. 1200 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். நான் அந்த 1200 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தமை ஒரு சிறப்பான அம்சம்தான். அதாவது இந்த விளையாட்டுத்துறையில் விளையாட்டு விஞ்ஞான அலையினால் ஒழுங்கமைக்கப்படுவதற்கு மிக பிரதான காரணம் மாணவர்களை விளையாட்டில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுடைய மனங்களை வேறு இதுக்கு செல்லாமல், அதாவது விளையாட்டுத்துறைக்குள்ள நாங்கள் ஏன் ஈடுபடுத்துகிறோம்னு சொன்னால் அவர் வேறு பிரதிபலங்களை எதிர்பாராமல் வேறு இதர ஆக்டிவிட்டீஸ், அதாவது பேட் ஹேபிட்ஸ்களுக்கு போகாமல் இருப்பதற்கு தான் இந்த விளையாட்டுத்துறை மிக பிரதானமானது. அதுக்காகத்தான் இந்த யோகக்கலையை கொண்டு எல்லா துறைகளிலையும் நாங்கள் புகுத்துகின்றோம். ஏனென்றால் ஒரு பேட்மிண்டன் விளையாடுகின்றார், ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்றார், ஒரு செஸ் கேரம் விளையாடுகின்றார் என்றால் அவர்களுக்கு அது மன ரீதியாக எவ்வாறு ஓவர் கம் பண்ணுவது, வெற்றி கொள்வது, எப்படி ஹவு டு மேனேஜ் இந்த கேமை எப்படி சமாளிப்பது. பேட்மிண்டன் விளையாடுகின்ற பொழுது எதிரே காணப்படுகின்ற வீரர்கள் இந்த மனநிலையை புரிந்து அவரை முன்னே விரவரிச்சுவதா, பின்னுக்கு போகிறாரா, அவருக்கு ஸ்பீடாக அடிக்கிறதா இல்லாட்டி ஸ்லோவாக அடிக்க வேணுமா, அவர் விளையாட்டுத் துறையில் காணப்படுகின்ற நுட்பங்களை இந்த மனம்தான் எங்களுக்கு செல்லும். அப்போ நாங்கள் விடுகிற சின்ன சின்ன பிள்ளைகள் தோல்விக்கான அறிகுறியாக அமையும். அப்போ அந்த பிள்ளைகளை விடாமல் எதிராளியின் மனப்பாங்குகளை நாங்கள் கன்சன்ட்ரேஷன், அதாவது நாங்கள் அவர்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் அதை அவதானித்து அதை நாங்கள் செய்கின்ற பொழுது விளையாட்டுத்துறையில் நிச்சயமாக, அதாவது மனம் ஒரு அமைதி நிலையில் இருக்கின்ற பொழுது தான் அந்த விளையாட்டை சிறப்பாக விளையாட முடியும். மனம் சஞ்சலப்பட்டு ஸ்ட்ரெஸ், ஒரு நாள் விடிய வெறிய சாப்பிடையில லேட்டாக வந்துட்டார் ஒரு விளையாட்டுக்கு, இல்லை அவருக்கு வேறு பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லாட்டி அந்த கோச்சுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் அப்படி காணப்படுகின்ற பொழுது தான் அவருக்கு மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அப்போ யோகக்கலையில் அவர் விடிய ஒரு கேமுக்கு போகிறார், ஒரு விளையாட்டுக்கு போகிறார் என்று போகிறது, காலையில் எழும்பி ஒரு 10-15 நிமிடங்கள் கன்சன்ட்ரேஷன் பண்ணி தியானம் ஒரு 2 minutes ஃபோக்கஸ் ஆன் ப்ரீத்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு 10 தரம் மூச்சை எடுக்கிறோம், மூச்சை விடுறோம், கண்களை மூடி ஒரு இடத்துல இருந்து செய்கின்ற பொழுது, கதிரையிலேயோ கீழே இருந்து செய்கின்ற போது அந்த விளையாட்டு வீரனுக்கு நிறைய நியூரோன்ஸ், எங்களோட மூளையில் காணப்படுகின்ற நியூரோன்ஸ் செல்ஸ், இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ விளையாடுகின்ற பொழுது அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் தரும். உதாரணமாக செஸ் விளையாடுறேன், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதில் காம்படிஷன்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை அவங்களுக்கு கிரிக்கெட், IPL அப்படி ஒரு ஸ்கோப் இருக்குது. இலங்கையிலேயும் இருக்குது தான், ஆனால் ஒப்பிடும் பொழுது கம்பேரிட்டிவ் பண்ணும் பொழுது வெரி ரேர். இப்போ பரவாயில்ல, இப்போ ஜெஃப்ராண்ட் ஸ்கூல் எல்லாம் ஹாக்கிலேருந்து வேறு ஜோன்சன் காலேஜ் எல்லா ஸ்கூல்ஸும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு, அதாவது இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் முதல் நோமல், இப்போ கொஞ்சம் ப்ரொவின்ஸ் லெவலில் கொஞ்சம் ஃபைட் பண்ணினோம், கொஞ்சம் பேர் நேஷ்னல் லெவலில் பண்ணினோம். அதுக்கு உண்மையான காரணங்கள் இந்த மென்டலி நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம், நல்ல கோச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், நல்ல பேரண்ட்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்க அது மென்டலி ஹாப்பி. அப்புறம் கேம் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணுமா இருந்தால் ஃபிசிக்கலி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். அப்போ அச்சீவ் பண்ணுறோம் சுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேர்ல்டு பிளேயர்ஸே நல்ல மைண்ட் செட்டில் இருக்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். ஜெயசூர்யா, அப்புறம் அவன் லைஃப்பில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வேறு தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படியான வருகின்ற பொழுது தான் அவர்கள் மனக்குழப்பங்களில் ஏற்படுகின்ற பொழுது அவர்களால் பிரகாசிக்க முடியாது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையும் இந்த யோகக்கலை ஒரு இரு கண்கள், அதாவது ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி பாடி, அதாவது
சொல்லுவாங்க உடல் சிவர் இருந்தால்தான் சித்திரம் பெறுகிறோம். அப்போ நாங்கள் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சிறப்பான தன்மையை பேணுகின்ற பொழுது விளையாட்டுத்துறையில் வேர்ல்டு பிளேஸில் பாருங்க எல்லாருமே டிசிப்ளின், அதாவது பேட்மிண்டன் இஸ் ஏ லிங்க் பிட்வீன் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிசிப்ளின். அப்போ இன்டோர் கேம்ஸ் எல்லாமே மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இன்வால்வ் ஆகிடும். அப்போ இன்வால்வ் ஆகிக்கு தான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலில் வரும். அதுதான் சொல்கிறது, சின்னலேருந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு வீட்டுக்குள்ள நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்க வேணும், ஒரு பாடசாலையில் ஒரு அட்மாஸ்பியர், சமூகத்தில் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கண்டெக்ஸ் அப்படி இருக்கின்ற பொழுது ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போகணும். பாடசாலை மாணவர்களுக்கு நிச்சயமாக இப்போ நாங்கள் ஒரு பாடசாலைக்கும் போய் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். யார் எங்களை இன்வைட் பண்ணமோ நாங்கள் போய் எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கலையை நாங்கள் தவறு செய்யாமல் ஒரு நியாயமான முறையில் மாணவர்களுக்கு வடிவான அழகான தத்துவங்களையும் ஏற்றி இறக்கி இருகால் பூரிக்கும் காற்றை கணக்கறிவாளர் அல்ல, காற்றை கணக்கறிவாருக்கு கூற்றை உரைக்கும் புரியுமாய். திருமூலர் இந்த மூச்சு பயிற்சியை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் அந்த மூச்சை அழகாக எடுத்து அழகாக அந்த மூச்சை வெளிவிடுகின்ற பொழுது உடலில் நிறைய விஷயங்கள் நடைபெறும். அப்போ இந்த யூனிவர்சல் எல்லாம் என்ன இருக்குதோ அதான் அந்த கையில் இருக்குது. பஞ்சபூதம் 5 எலிமெண்ட்ஸ், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர். அப்போ இது அடிக்கடி சொல்கிறது, இந்த பயிற்சியில் மாணவர்களுக்கு சொல்கிறது யோகக்கலையில் அது மெமரி பவர், மெமரியை ஸ்டிமுலேட் பண்ணுறது. இப்படி ஒரு கண்களை மூடி ஒரு 20 ப்ரெஷ், சின்ன ப்ரெஷ். அப்போ பஞ்சபூதங்கள் அஞ்சும் முட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு மென்டல் பவர் ஒன்று கூடும். மென்டல் பவருக்குரிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்கிறது சந்திரபீதா, அதாவது இடது பக்கத்தால் காற்றை எடுத்து கொஞ்சம் ஹோல் பண்ணிட்டு ஆஃப்டர் 5 செகண்ட்ஸுக்கு பிறகு வலது பக்கத்தால் காற்றை விடுறது. இப்படி காலையில் அதிகாலையில் 10 தரம் 5 தரம் காலையில் எழும்பி இடது பக்கத்தால் காற்றை எடுத்து வலது பக்கத்தால் காற்றை விடுறது. அப்போ ஒரு நேரிய குருவில்லா வித்தை பால். ஒரு குருவில போய் ஒரு மாணவர்களோ ஒரு பாடசாலை மாணவர்களோ கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் சரியான குரு அதுக்கு கிடைக்கின்ற பொழுது அதை லேர்ன் பண்ணி வருகின்ற பொழுது இந்த எங்களோட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின், ஏன் எங்களோட பாடசாலையில் இந்த யோகக்கலையே பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களும் தோப்பு கரணம் போட வைப்பினான் பனிஷ்மெண்ட். அது தோப்பு கரணம் இல்லை, அது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஒரு பயிற்சியைத்தான் ஆசிரியர் மாணவர்களுக்கு கொடுக்குறார். அப்போ அவர் பனிஷ்மெண்ட்டாக எடுக்காமல் அது ஒரு நல்ல ஒரு விடயமாக எடுத்தாருன்னா அந்த மாணவன் எதிர்காலத்தில் யாரெல்லாம் தோப்புக்கரணம் போட்டுச்சினமோ அவர்களெல்லாம் பெரிய ஆளைத்தான் பிடிக்கிறான். தோப்புக்கரணம் போட்ட எல்லாருக்கும் தெரியும், அதான் உண்மை. அது எங்கே அந்த ஒரு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து லேர்ன் பண்ணியிருப்போம். பாடசாலையாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். பிழை விட்டுருப்போம், மனிதர்கள் பிழை விடாமல் இல்லை. அந்த பிழையை விட்டுட்டோம்னா மீண்டும் அந்த பிழைகளை விடாமல் அதிலேருந்து ரெக்டிஃபை பண்ணி வர்றது தான் மனித குலத்தின் ஒரு இயல்பு. அதனால் கட்டாயம் செய்ய வேண்டும். பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற நாங்கள் இனி வருங்காலங்களில் யாரும் அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லம். அப்படி தவறு செய்தால் அந்த துறையில் இருக்கிறதுக்கு உண்மையாக அருகதை இல்லை. அதை அப்படி செய்யக்கூடாத ஒரு தரம் நல்ல விடயங்களை பாசிட்டிவாக நாங்கள் எடுக்க வேண்டும், நெகட்டிவை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். அதுதான் எங்களுடைய இந்த யோகக்கலையில் முக்கியமான அம்சம். நிச்சயமாக அந்த விடயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இனி பெறுவோம். மற்றவர்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு தான் பெறுவோம். ஆனால் இந்த யோகக்கலையில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல மனிதர்களை காணலாம், மற்றது நல்லவர்கள் நல்ல விஷயங்களை மற்றால் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து போவினோம், அதாவது 5 fingers ஆர் நாட் சிமிலர், 5 விரலும் முறையமாக இருக்காது. நல்லவர்கள், நல்ல பாடசாலை மாணவர்கள், வெளியாக்கள், சொசைட்டி. அப்போ அந்த யோகக்கலையில் ஈடுபட்டு கொண்டு வெளியிக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னுக்கு நிற்கும். குட் எனர்ஜின்னு சொல்கிறது. பேட் எனர்ஜியெல்லாம் வந்தாலும் உங்களை விலத்தி போகும். அதான் இந்த கலையில் ஒரு சிறப்பம்சம். கட்டாயமாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கலை யோகக்கலையை கான்வென்ட் ஸ்கூலில் செஞ்சு நாங்கள் 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன கிளம்ப செஞ்சு நாங்கள் எல்லோரும் வெரி ஹாப்பி. நான் டீச்சர்ஸுக்கு சொல்லி போட்டு வந்தேன், இந்த யோகக்கலையை நீங்கள் எனி டைம் ஸ்கூல் லீவ்லேயே கூப்பிடுவோம். நாங்கள் வந்து நிச்சயமாக ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுவோம். நிச்சயமாக இந்த யோகக்கலையின் பயனை சொல்கிறதுக்கு இன்னஃபபிள் வேர்ட்ஸ், வார்த்தைகள் இல்லை. செஞ்சால் பயன் பெற முடியும். இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் யோக கலை எவ்வாறு எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் ஆழமான கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர்
கேதீஸ்வரன் அவர்கள். சரி, இதற்கு முன்னர் நீங்கள் கூறியபடியும் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது இந்த ஒரு விளையாட்டு, குறிப்பாக நீங்கள் கூறிய ஒரு விடயம், என்னதான் ஒரு விளையாட்டில் அவர் திறமையாக இருந்தாலும் அவருடைய அந்த மனநிலை தளம்புகின்ற பொழுது அவர் எந்த இடத்தில் சறுக்குகின்றார், எந்த இடத்தில் அவருக்கு தோல்வி ஏற்படுகின்றது என்று நீங்கள் கூறியிருக்கிறது. அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, செஸ்ஸாக இருந்தாலும் என்ன சரி, இதர விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக இந்த மாணவர்கள் அவர்களுக்கான இந்த யோகா பயிற்சி நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். பொதுவாக இன்றைய இந்த காலகட்டத்தில் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும், அந்த இயந்திரத்துடன் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நேரம் இல்லை என்று கூறுபவர்கள், நீங்கள் குறிப்பிட்டது போன்று காலையில் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கக்கூட சிலர் நேரம் இல்லாமல் இருப்பார்கள். அவ்வாறானவர்கள், இதற்கு முன்னர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக வேறு சில விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டால் இந்த கைகளை அதே போன்று அலுவலகத்தில் அவர்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது செய்யக்கூடிய, அதாவது இந்த அவர்களுடைய இந்த உள்ளுறுப்புகளை செயற்படுத்தக்கூடிய யோகா பயிற்சிகளை எவ்வாறு செய்யலாம்? பொதுவாக நீங்கள் கேட்டது நல்ல விடயம். இந்த அலுவலகங்களில் வேலை செய்கின்ற பெண்கள் ஆண்கள் எவராக இருந்தாலும் நேரம் கிடைக்கின்ற பொழுது, அதாவது அதிக காலையில் சாப்பிட்றதுக்கு முதல் பிஃபோர் த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் ஒரு 5 மினிட்ஸ் கதிரையில் இருந்து காலையில் எழுமினோன்னு நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறது, எழுமினோன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடியுங்கோ. தண்ணி குடித்தாவே எங்களை மெட்டபாலிசம் நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ காலையில் டீ குடிக்கிறதுக்கு முதல் தண்ணி குடிக்க வேணும். தண்ணி குடித்தாவே நிறைய உறுப்புகளை எங்களை பயன்பெற முடியும். செல்ஸ்கள் பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய வருத்தங்கள் வாரத்துக்கு காரணமே இந்த வயிற்று பகுதி தான். அப்போ இந்த வயிற்று பகுதியை நாங்கள் சிறப்பான முறையில் டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தேவையான ஃபுட் எடுக்க வேணும். அப்போ இந்த யோகக்கலையில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு தனியாக யோகா பயிற்சி மட்டும் காரணம் இல்லை. யோகா பயிற்சியோடு சார்ந்த காலையில் எழுமினோன்னு தண்ணி குடிக்க வேணும், அப்புறம் ப்ரஷ் பண்ண வேணும், அப்புறம் டீ குடிக்கிறீங்கன்னா சுகரை கொஞ்சம் குறைச்சி பாவிச்சு சாப்பிட வேணும். மற்றது சாப்பிட்டா பிறகு என்ன செய்யணும், வட்டுடு என்ன செய்யக்கூடாது. காலையில் சாப்பிட்டா பிறகு சில பேர் உடனே பழங்களை சாப்பிடணும், உடனே பழங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. 11 o'clock 10:30 பிறகு அந்த பழங்கள் சாப்பிட்றது நல்ல ஓகே. அப்போ ஆஃபீஸில் இருக்கிறார்கள், கதிரையில் இருந்தபடியே சில கை பயிற்சிகள் ஒரு 5 seconds, கால் பயிற்சியில், ஏண்டா இந்த நரம்புகள் நல்லாக தூண்டப்பட்டால் தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் அதுக்குள்ள போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே காலையில் எழுப்பினோன்னா அந்த ஃபேஷியல் செய்வினோம் முகத்துக்கு. அந்த கைகளால் செய்கின்ற பொழுது இந்த உடலில் காணப்படுகின்ற 72,000 நாடிகள், இப்போ குறிப்பாக இந்த முகத்தில் மட்டும் ஒரு 5,000 தொடக்கம் 6,000 நாடிகள் இருக்குது. அந்த நாடிகளை துரிதப்படுத்துகின்ற பொழுது பிளட் சர்க்குலேஷன், இப்போ பிளட் சர்க்குலேஷன் 5 liters அந்த பாடியில் இருக்குன்னா அந்த 5 liters ஓட வேணும் சுற்றோட்டத்தில். அப்போ அதுக்குரிய பயிற்சிகள் செய்ய வேணும். செய்யங்களில் கை பயிற்சியில் செய்யலாம். இல்லை இந்த அக்கு பஞ்சர் மாதிரி கையை இது பண்ணுறது, கையில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தட்டுறது, இதில் தை மசில்ஸில் கையை கிளப்பிங் பண்ணுறது. இப்போ இதே ஒரு பயிற்சி தான். அதை விட நான் சொல்கிறேன், 21 மோட்டார் நர்வ் சிஸ்டம் அந்த பாடியில் இருக்குது. இப்படி காலை எழுமினோடனே ஒரு 3 times இதெல்லாம் ஆஃபீஸ்லேயே செய்யலாம். சுமார் 3 times clock வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த காது வரையும் கொண்டு போகிறது. பிறகு இந்த கண் புருவத்துக்கு மேலே புருவத்துக்கு கீழே இந்த 3வது கண் பகுதியில் எங்களோட சகாஸ்ட்ரா இந்த 7வது எனர்ஜி சென்டர்ஸில். அப்போ இப்படி செய்கின்ற பொழுது காதுக்குரிய இந்த காது இருக்கலாம், இந்த காதை நாங்கள் ஒரு 20 தரம் ப்ரெஷ் பண்ணாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லா பாயும். நீங்கள் செய்து பாருங்க. வீட்டில் இருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறார்கள், இந்த வயசு போன ஆக்கள், இப்போ இந்த சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் நாங்கள் பாடசாலையில் கொடுக்குறோம். அப்போ இதில் கொடுக்க நிறைய சென்ஸ் இது. எங்களுக்கு காது சார்ந்த பிரச்சனைகள், மற்றது அதில் இது காணப்படுகின்ற இந்த வர்ம புள்ளிகள், இதில் நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படும். அப்போ ஒரு ப்ரீத்திங் செய்கிறேன்னு சொன்னால் 2 மூக்காலையும் மெல்ல மூச்சு எடுத்துட்டு 2 மூக்காலையும் மெல்ல விடுறது ஒரு 5 times ஆஃபீஸில். அதே ஒரு மூச்சு பயிற்சி தான். அப்போ அதை நாங்கள் 5 தரம் 10 தரம் செஞ்சுட்டு வரைக்கும் ஆஃபீஸில் ஒரு பயிற்சி ஆகிடும். அந்த ஆஃபீஸில் அங்கே நீங்கள் நடந்து போக அது ஒரு ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிடுவீங்க. அப்போ மென்டலி நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்க, ஒரு சாங்ஸாக கேட்குறீங்க, இல்லாட்டி ஒரு சாங்ஸை வாக்மெனில் கேட்டு கண்ணில் மூடி அதில் ஒரு கன்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லாட்டி உங்களோட மூக்கு நுனியை பார்க்குறது, இந்த பிட்வீன் த ஐப்ரோஸை பார்க்குறது, இதை பார்க்குறது, மற்ற காதின் மடலை மெல்ல ப்ரெஷ் பண்ணுறது. அப்போ இப்படியான பயிற்சிகள் உங்களோட கைகளின் ஊடாகவே ஆஃபீஸில் செய்திடலாம். அப்போ உங்களோட பாடியில் இருக்கிற இதில் ப்ரெஷ் பண்ணுறது, உங்களோட பாடியை நீங்களே ப்ரெஷ் பண்ணுறது ஒரு 5 times. அப்போ இதில் ப்ரெஷ் பண்ணுகின்ற பொழுது காணப்படுகின்ற மசில்ஸுகள், சின்ன டிஷ்யூ, செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்.
அப்போ எங்களுக்கே ஒரு உணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சியோடு வரும். அப்போ இதெல்லாம் செய்தா பிறகு தான் நாங்கள் சாப்பிட வேணும் காலையில். ஓகே, குட். அப்போ இப்படியான சின்ன சின்ன பயிற்சிகளை ஒரு கட்டாயம் தான் வேணும். இப்போ இந்த முழங்கால் செய்யும், முழங்காலை ப்ரெஷ் பண்ணுறது, இந்த ஆங்கிள் டியூஸ், 2வது இதயம் என்று சொல்லுவோம். எங்களோட கெண்டக்கால், கெண்ட மசில்ஸ் இருக்கு தானே, இந்த கீழே இருக்கிற மசில்ஸ், காலு கீழே இருக்கிற மசில்ஸ், அது 2வது இதயம் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டால் அது நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ அதே மாதிரி இந்த 3வது கண், ஏதாவது பிட்யூட்டரி கிளான்ஸ், இதான் மெயின் ஏரியா, நாளமில்லா சுரப்பிகள். இதில் நாங்கள் ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ் கண்களை மூடி ஓடது ஆஃபீஸில் இருந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்க நிறைய விடயங்களை நாங்கள் பயின்று கொள்ள முடியும். அப்போ ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிக்கல் இஸ் த ஃபாதர் ஆஃப் த தியரின்னு சொல்லுவார்கள். அப்போ ப்ராக்டிக்கல்லாம் லைஃபின் மெயின் ஃபோக்கஸ். அப்போ நாங்கள் ஃபோக்கஸ் ஆன் ப்ரீத், ஃபோக்கஸ் ஆன் கன்சன்ட்ரேஷன் பிட்வீன் த ஐப்ரோஸ். அப்போ இப்படியான இதர செயற்பாடுகளை செய்து வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாம் ஹாப்பி. இப்போ நான் இப்போ செஞ்சோன்னே இந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்போ நான் அடிக்கடி சொல்கிற எல்லாருக்கும் கூப்பிடுங்க, உங்களை நாங்கள் பயிற்சியில் சொல்லித்தரோம், நீங்கள் அப்புறம் செய்யணும். எங்களை கூப்பிடாட்டியும் பரவாயில்ல, வேறு யாரையாவது கூப்பிட்டு பயிற்சியில் பயின்றாத்தான். இந்த கிரிக்கெட், இப்போ கிரிக்கெட்டு கூட நிறைய பேருக்கு போகிறோம். நாங்கள் சின்ன காலேஜ், கிண்டி காலேஜ், ஜெஃப்னா காலேஜ் எல்லாருக்கும் இந்த பயிற்சியை கொடுத்துறான். பேட்டிங் பண்ணிக்க, கிரிக்கெட் பண்ணிக்க, போலை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, போலை அடிக்கடி பார்க்கக்கூடாது, போலை ரிலீஸ் பண்ணிக்க, எப்படி போலை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேணும், கண் களைச்சி போயிடும். அப்போ அந்த கண்ணுக்குரிய பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி தந்தேன். கண்ணுக்குரிய பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நல்ல ஃபோக்கஸ். சிலருக்கு பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கும், அவையிலான விளையாட்டுத்துறையில் பெருசாக ஈடுபட முடியாது. சிலருக்கு பார்வத்திறன் நல்லா இருக்கும், ஸ்பீட் இருக்கும். அவைகளுக்கு நல்ல வகையான பயிற்சிகளையும், இப்படி கன்சன்ட்ரேஷன் பயிற்சிகள், மற்ற குயிக்னஸ் பயிற்சிகள், மற்றது போல எறிஞ்சு பிடிக்கிற பயிற்சிகள், அப்போ இதுகளெல்லாம் மைண்டோட சம்மந்தப்பட்டது. அப்போ நாங்கள் தனியாக ஃபிசிக்கல் பிடிக்க தான் ஃபிசிக்கல், எறியக்க மைண்ட். அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்போர்ட்ஸ். அப்போ அதே தான் எல்லாருக்கும். ஒரு ரோவிங் ஏறான்னு சொன்னால் அவர்கிட்ட கை தான் ரோவிங் பண்ணும், மைண்ட் அந்த மைண்ட் சொல்லிக்கொண்டே இருக்கும், இதில் போகணும். அது மாதிரி டிரைவிங் பண்ணுறீங்க, அங்கே ஃபிசிக்கலி தான் ஒர்க் பண்ணும், மைண்ட் எங்கே இருக்கும், வேறு எங்கேயோ போயிடும். அதான் ஆக்சிடென்ட் பண்ணிடும், வேறு எங்கேயோ பார்த்துட்டு போயிடும், நித்திர ஒன்றுவிடும். அப்போ எல்லாருமே ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்க கூட அவருடைய கை ஒர்க் பண்ணும், மைண்ட் சொல்லி கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நியூஸ் வார்த்தை, ரீடிங் மேக்ஸ் த மேன் ஃபுல்லுன்னு சொல்லுவார்கள். மனிதன் வாசிப்பதனால் பூர்ணமடைகிறான். அப்போ வாசிக்க எங்களோட மைண்ட் சொல்லி கொண்டு போகும், எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே சரியாக பேசுகிறோம். அப்போ அதை அடுத்த முறை செய்ய ரெக்டிஃபை பண்ணுவோம். அதான் உண்மை. அதே மாதிரி இந்த வாக்கிங் பண்ணுறாங்க ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருமே இந்த கன்சன்ட்ரேஷன்ன்ற மைண்ட் செட்டில் வந்துடுவோம். சிக்னல்லையே பொலிஸ் பிடிக்கிறோம், மைண்ட் செட்டப் இல்லை, அது அந்த சிக்னல் வந்தோடனே அலர்ட் இல்லை, அதனால தான் ஃபைன் கட்டிவிடும். அப்போ எல்லா துறைகளும் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எந்த துறையாக இருந்தால், ஈவன் எங்களோட யோகாவை நேச்சுரல்ஸ் இதோட வச்சு ஏன் பேசுகிறோம்னு சொன்னால் ட்ரீ போஸ்ட், சரி, சேர் போஸ்ட், அப்போ எல்லாமே வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட இந்த உலகத்தில் இருக்குது. மரம், அப்போ அது மனிதனும் அப்படிதான், ஆடு மாடு நாய் பூனை, அப்போ அதுகள் செய்கின்ற ஒவ்வொரு அப்பியாசங்கள் தான் இந்த யோக கிளையாக பிற்காலங்களில் வந்தது. அப்போ நாங்கள் இருக்கைக்கு ஆஃபீஸில் இருக்கைக்கு இந்த காலை நீட்டி கையை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி, அப்போ இப்படியான பயிற்சிகளை ஒரு செய்ய வேணும். கையை திருப்பி இந்த 7 சக்கரங்கள் இருக்குது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகாஷ்டா. இப்போ 7க்கும் இந்த இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. கிளப் பண்ணுறது, இப்போ 7வது சக்கரம் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் கிளப் பண்ண வேணும் ஒரு 10 டைம்ஸ். 7வது சக்கரம் ஒர்க் பண்ணணும். அப்போ சிலர்கள் இந்த கையை இது பண்ணுறது, இது ஒர்க் பண்ணுறதுக்கு கையை நாங்கள் ரொட்டேட் பண்ணுறது, மற்றது ப்ரெஷ் பண்ணுறோம். அப்போ கையில் தான் எங்களோட மொத்த உலகமே இருக்குது, டிஜிட்டல். இப்போ நாங்கள் பேங்குக்கு போனால் கூட இந்த கை தான், கம்ப்யூட்டருக்கு போனாலும் இந்த கை தான், சாப்பிட்றதும் இந்த கை தான், அது ஒரு பஞ்ச் பண்ணுறோம்னாலும் இந்த கை தான். காலை விட கைக்கு தான் பவர் கூட. இந்த கை இல்லாட்டி எங்களால் அந்த ஒரு செயற்பாடுமே இயங்காது. அப்போ நாங்கள் அதுதான் இந்த கை சொல்கிறோம் அடிக்கடி, ரப்பிங் யுவர் பாம்ஸ், எல்லாம் ஃபாஸ்ட்டாக ரப்பிங் பண்ணுங்க. இப்போ இருக்கிற சென்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்குது, இது ஹார்ட், லிவர், ஸ்பிளின் தானே, அப்போ லிவர் மற்றது கிட்னி, அப்போ எல்லா பாயிண்ட்டுகளும் எங்களை கையில் இருக்குது, சுவிட்ச் மாதிரி. அப்போ நாங்கள் இங்கே ஸ்டிமுலேட் பண்ணி விட்ட வேண்டாம். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறோம், நான் இந்த வேகஸ் நர்வை ப்ரெஷ் பண்ணுங்கோ. இந்த பெரிய ஒரு வேகஸ் நர்வ் இருக்குது, இந்த வேகஸ் நர்வ் உடல் முழுக்கம் நீண்டு காணப்படுது. அப்போ நான் இதை விடிய காலையில் எழுப்பினோன்னே இல்லாட்டி ஒரு ஆஃபீஸில் இருக்கையோ ஒரு 5 தடவை நீங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வேகஸ் நர்வ் நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முதல் ஒரு 2 மினிட்ஸ் கண்களை மூடி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த என்ன செய்ய வேணும்,
நீ என்ன செய்யக்கூடாது, என்ன வேலை செய்ய வேணும், எது இம்பார்ட்டண்டான வேலை, எது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை நாங்கள் மைண்டில் செட்டப் பண்ணி வச்சுருந்தா எங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பும் எங்களோட ஒர்க்கும் சக்ஸஸ்ஃபுல் மேனராக முடிக்கும். அதாவது இந்த ஃபெயிலியர் இஸ் நாட் டெஃபீட்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் இஸ் இன் ப்ரோக்ரஸ். ஒன்று தோற்றுருப்போம், அப்புறம் அதில் ஒரு ப்ரோக்ரஸ், அடுத்ததில் ப்ரோக்ரஸ். அப்படி ப்ரோக்ரஸாக வந்து எங்களோட சக்ஸஸ்ன்றது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அதான் லைஃப். எல்லா ஃபீல்ட்லையும் நாங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். பட்டது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும். அதான் உண்மையான விஷயம். யார் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ த கோட் வில் கிவ் யூ, உங்களுக்கு நிறைய கோட் விஷயங்களை தந்து கொண்டே இருப்பார். அதான் உண்மை. இந்த யோகலையில் நான் கண்டுகொண்ட ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய விஷயங்கள் நாங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ண எங்களுக்கு எல்லா இடங்கள்லிருந்தும் நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். நிறைய ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்கு. இதில் இந்தியாவுக்கு கூட அடிக்கடி ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்குது. வேறு இடங்களுக்கும் கொழம்பு வேறு போகிறதுக்கு காரணம் ஆக்களோட கண்டெக்ஸ். அப்போ நாங்கள் எல்லா விஷயங்களை கழிச்சு கொண்டு வரையிக்க நிறைய பேர் எங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணிவினோம். நிச்சயமாக இந்த யோகக்கலையின் ஊடாக நிறைய விடயங்களை நாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா ஸ்கூல்களுக்கும் நாங்கள் விசிட் பண்ணி இந்த கலையை நிச்சயமாக அடுத்த யோகா டேயில் எல்லா ஸ்கூல்லையும் இந்த யோகக்கலை நிச்சயமாக அந்தந்த ஸ்கூலில் அவரவர் செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சி இந்த யோகா சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாங்கள் இந்த யோகா தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். உண்மையில் சிரேஷ்ட விரிவுரையாளர் கேதீஸ்வரன் அவர்கள் பூர்ணமான விளக்கங்கள், இந்த யோகா என்றால் என்ன, அது எவ்வாறு எங்களை வளப்படுத்துகின்றது, எவ்வாறு எங்களுடைய சிந்தனைகளை நேரியப்படுத்துகின்றது, அதே போன்று எங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கு எவ்வாறான ஒரு உந்து சக்தியை குறிப்பாக ஒரு விடயத்தை கூறினது. அதாவது இந்த நேரம் இல்லை என்று யாரும் கூற முடியாது. நேரம் இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த யோகாவை செய்வதனூடாக எங்களுடைய உடலை பலப்படுத்திக் கொள்ளலாம். இது இருக்கின்ற பொழுது நாங்கள் நண்பர்களுடன் கதைக்கின்ற பொழுதே நாங்கள் யோகாவை எளிதாக செய்யக்கூடியதாக இருக்கும் போன்ற விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.